ಈಗ ನಾವು ವೇದ ವಾಕ್ಯಗಳಿಗೆ கவனிக்கலாம். ಎಲ್ಲರೂ ವೇದವನ್ನು ಗಮನಿಸೋಣ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் மோசேயை கொண்டு அடிமை ஜனங்களை மாற்ற அவருக்கு தேவையா இருந்தது. ಕರ್ತರಾಗಿರುವ ಯೆಹೋವ ದೇವರು ಮೋಶೆಯ ಮುಖಾಂತರವಾಗಿ ಎಲ್ಲ ಗುಲಾಮತನದಲ್ಲಿದ್ದ ಜನರನ್ನು ಬಿಡಿಸಿದರು. ஆண்டவர் எகிப்திலிருந்து வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಅರಣ್ಯಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋದರು. அடிமைகளாக ಗುಲಾಮರಾಗಿದ್ದ ಜನರು சந்தோஷம் சமாதானம் இல்லாமல் ಸಂತೋಷ ಸಮಾಧಾನವಿಲ್ಲದೆ எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ಈ ರೀತಿ ಜೀವಿಸಿದ ಜನರನ್ನು ஆண்டவர் ஆராதிக்காதபடியாய் இவர்கள் இருக்கிறபடினாலே ಕರ್ತನನ್ನು ಆರಾಧಿಸಲು ಆಗದೇ ಇರುವಂತಹ ಈ ಜನರನ್ನು ஏனாலே நாம் ஆண்டவர் எப்படியாவது இவங்களை பின்பற்ற வேண்டியதற்காக பார்வோனிலிருந்து அந்த 20 லட்சம் ஜனங்கள் அதிகமான ಜನங்களை கர்த்தர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ಆ ಫರೋಹನ ಕೈಯಿಂದ ಎಲ್ಲ ಜನರನ್ನು ಅರಣ್ಯಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋದರು. சில காலத்திலே அது காரியங்கள் போய் வர முடியும். ஆனால் மனம் திரும்பாத பட்சத்தில் 40 ஆண்டுகளாகிவிட்டது. ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಅವರು ಹೋಗುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಕೆಲವೊಂದು ದಿನಗಳೇ ಆಗಬೇಕಾಯಿತು. ಆದರೆ ಅವರ ಪಾಪಗಳ ನಿಮಿತ್ತವಾಗಿ 40 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಆಯಿತು. நாம் ரட்சிக்கப்பட்டு ನಾವು ಸಹ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ இன்னுமாக முன்னேறாமல் இருக்கிறோம். இருக்கிறது போலவே இருக்கிறோம். ಇನ್ನೂ ಉನ್ನತ ಸ್ಥಾನವನ್ನು ಮುಟ್ಟದೇ ಇದ್ದೀವಿ. ஹalleluya. ஹalleluya. நம்மை தேவன் நம்மை பயன்படுத்தாமல் இருக்கிறார். நம்ம பயன்படவில்லை என்று பார்த்தோம். ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಇನ್ನೂ ಉಪಯೋಗಿಸುವುದಕ್ಕೆ ನಾವು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟುಕೊಡಲಿಲ್ಲ. என்னாகும் புத்தகங்கள் வாசிக்கும் பொழுது ಅರಣ್ಯಕಾಂಡ ಪುಸ್ತಕವನ್ನು ನಾವು ಓದುವಾಗ 14வது அதிகாரங்கள் 14ನೇ ಅಧ್ಯಾಯ 2வது வசனங்கள் 2ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ஈஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவரை நோக்கி செத்து போனமானால் நலமா இருக்கும். இந்த வனாந்தரத்தில் செத்தா நலம் என்றார்கள். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರೆಲ್ಲ ಗುಡುಗುಟ್ಟುತ್ತಿದ್ದಾರೆ, ನಾನು ಈ ಅರಣ್ಯದಲ್ಲೇ ಸತ್ತು ಹೋದರೆ ಎಷ್ಟೋ ಮೇಲಾಯಿತು ಅಂತ. ಹalleluya. ಹalleluya. ಆಗ ಸಾವುಗಾರರು ಅಳಿತಾರೆ. ಕರ್ತನು ಸಾಯುವುದಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದರು. நீங்க ಅನೇಕ சொல்லுவாங்க, ಇವತ್ತು ಅನೇಕರು இருக்கிறதோட செத்து போகலாமே, ಇರುವುದಕ್ಕಿಂತ ನಾವು ಸಾಯುವುದೇ ಎಷ್ಟೋ ಮೇಲು. ஹalleluya. ஹalleluya. பிரியமான தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಜನರೇ, நாங்க இங்க செத்த நலமா இருக்கோம். ನಾವು ಇಲ್ಲಿ ಸತ್ತರೆ ನಮಗೆ ತುಂಬಾ ಮೇಲಾಯಿತು ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. ಅನೇಕರು ಮರಿತು போனார்கள். ಆದರೆ ಅನೇಕರು ಅಲ್ಲಿ ಮರಣವನ್ನು ನೋಡಿದರು. ಒಬ್ಬರ ವಯಸ್ಸು 30 ಆಗಬೇಕು, ಒಬ್ಬರ ವಯಸ್ಸು 30 ಆಗಿರಬಹುದು. 40 ಸೇರಿದ 70, 40 ಸೇರಿಸಿದ್ರೆ 70, 40 ಅಂದಾಗ 80, 40 ವಯಸ್ಸಾದ 80 ಆಯ್ತು. 40 ವಯಸ್ಸಾಗಿದ್ರೆ ಅಲ್ಲಿ 80 ವರ್ಷಕ್ಕೆ ಸತ್ತಿರ್ತಾರೆ. சங்கீதம் வாசிக்காதீங்க. 90 சங்கீதத்துல 60, 70, 80 மிகுதியா அந்த ஒரு கணக்கு மிகுதியா 90 என்று சொல்லியிருக்கிறார். ಕೀರ್ತನೆಗಳ ಪುಸ್ತಕ 90ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಮನುಷ್ಯನ ಆಯುಸ್ಸು 80 ಬಲ ಇದ್ದರೆ 90 ಎಂಬುದಾಗಿ 70, 80 சொல்லியிருக்கிறார். 70, 80 ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. அந்த நாளிலே அவர்தான் பரிசு கொடுக்கப்பட்டது. ಆ ದಿನದಲ್ಲಿ ಅಷ್ಟು ಕಡಿಮೆ ಆಯಿತು. ஆண்டவர் அந்த கானானிற்கு கொண்டு போகும்படியாக அவர் திட்டங்களெல்லாம் நிறைவேறாமல் போயிடுச்சு. ಕರ್ತನು ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ ಕರ್ತನು ಕಾನಾನ್ಯ ದೇಶಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗುವುದಕ್ಕೆ ಆ ಎಲ್ಲ ಆಲೋಚನೆಗಳು ವ್ಯರ್ಥವಾಯಿತು. ಕಾಲಕ್ಕೂ ಯೋಸುವ ಮಾತ್ರ போனாங்க ಅಲ್ಲಿ ಯೋಸುವನು ಮತ್ತೆ ಕಾಲೇಬ್ ಇಬ್ಬರೇ ಹೋದರು. ಆಮೆನ್. ಹalleluya. ಹalleluya. ஆண்டவராகிய தேவன் உங்களை அழிப்பதற்கல்ல, உங்களை உருவாக்குவதற்கு அவர் தெரிந்திருக்கிறார். ಕರ್ತರಾಗಿರುವ ಯೆಹೋವ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಾಶ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, ನಿಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿಯೇ ಕರೆದಿದ್ದಾರೆ. ஆனால் அப்படிதான் அவர் சொன்னது போலயே மரிச்சு போனாங்க. ಆದರೆ ಆ ರೀತಿ ಗುಣಮುಟ್ಟಿದವರೆಲ್ಲ ಸತ್ತೇ ಹೋದರು. ಆಮೆನ್. ಹalleluya. ಹalleluya. ಎಷ್ಟನೇ பேர் ನಾನಿಗೆ ಇಲ್ಲಿ ಇರ್ತಾರಂತ தெரியாது. ಎಷ್ಟು ಜನರು ಈ ದಿನದಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. 27ನೇ ವಚನ என்ன சொல்லுகிறது? 27ನೇ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತಿದೆ? எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுத்திருப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய்
நீ வாசிக்கலாம் 28 அப்படியே. நீ அவர்களுடனே சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் என் செவிகளை கேட்க நீங்க என் செவிகளை கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவராகிய தேவன் நம்ம அழைத்ததை அந்த நோக்கங்களை நிறைவேறத்தக்கதான ಆಂಡವರು நம்மை ಅಳಿತಿರುತ್ತಾರೆ. ಕರ್ತನು ನಮ್ಮ ಕರೆದ ಒಂದು ಆಲೋಚನೆಯನ್ನು ನಾವು ನೆರವೇರಿಸುವಂತೆ ಅವರು ನಮ್ಮನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, ಅವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾರೆ. என்னை ஆண்டவர் அழைத்த தேவன் என்னை ஒரு ஊழியக்காராய் ஒரு பாஸ்டரை மாற்றியிருக்கிறார். ಪಾಸ್ಟರ್ ಅವರನ್ನು ಕರ್ತನು ಕರೆದರು, ಅವರು ಸೇವಕರನ್ನಾಗಿ ನೇಮಿಸಿ ಅವರನ್ನು ಕರೆದಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் காத்திருக்கிறார். நாமோ அவசரப்பட்டு ದೇವರ ಸಮ್ಮುಖத்தை ಬಿಟ್ಟು ವಿಲಗುತ್ತಿರುವವರಾಗಿ ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಇಟ್ಟು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಡೆಸುವುದಕ್ಕೆ ಅವರು ಆಲೋಚನೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆದರೆ ನಾವು ಅವಸರ ಪಟ್ಟು ನಾವು ಸಭೆಯಿಂದ ದೂರವಾಗುತ್ತೇವೆ. ಸಂಗೀತங்கள் 106:25 ವಾಸಿக்கிறோம். ಕೀರ್ತನೆಗಳ ಪುಸ್ತಕ 106ನೇ ಅಧ್ಯಾಯ 25ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிகொடாமல் தங்கள் கூடாரங்களை முறுமுறுத்தார்கள். இன்று தினத்துல கூட ಈ ದಿನದಲ್ಲಿ கர்த்தர் சொல்லுகிறது என்ன என்பதை ಕರ್ತನು ಹೇಳುವುದು ಏನೆಂಬುದಾಗಿ கேட்காமல் கவனிக்காமல் ಅದನ್ನು ಗಮನಿಸದೆ முறுமுறுத்துக் கொள்கிறார்கள், ಗುಣಗುಟ್ಟಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஆண்டுகளுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை, ಕರ್ತನೇ ನನಗೆ ಏನು ಸಿಗಲಿಲ್ಲ, நான் கேட்கிறதெல்லாம் கிடைக்கவில்லை, ನಾನು ಕೇಳುವುದೆಲ್ಲ ಬಯಸುವುದೆಲ್ಲ நீங்க கேட்கிறதெல்லாம் அற்பமானது, ನೀವು ಕೇಳುವುದೆಲ್ಲ ಅಲ್ಪವಾದದ್ದೇ, தேவன் கொடுக்கிறது விசேஷமானது. ಆದರೆ ಕರ್ತನು ಕೊಡುವುದು ವಿಶೇಷವಾದದ್ದು. அப்பொழுது அவர்கள் மனாந்தரத்திலே மடியவும் அவர்கள் சந்ததி அவர்கள் சந்நிதி ஜாதிகளுக்குள்ளே அழியவும் அவர்கள் பற்பல தேசங்களிலே சிதறடிக்கப்படவும் அவர்களுக்கு விரோதமாக தம்முடைய கையை எடுத்தார். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிற நோக்கங்கள் வேறு. ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಕರೆದ ಆಲೋಚನೆ ಇದೆ, ಅವರ ಯೋಚನೆಗಳು ಬೇರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஆனா நீங்க அதை கேட்காமல் உங்க இஷ்டத்தின்படி போவதனால நாம் அவரை எந்த உயர் அளவுக்கு உயர்த்த வேண்டும் என்பதை அவருடைய திட்டங்கள் ஆசைகள் எல்லாம் நாம் ஒன்னாய் படிக்கிறது. ನಾವು ಅವರು ನಮ್ಮನ್ನು ಇಟ್ಟು ಉನ್ನತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಡೆಸುವುದಕ್ಕೆ ಅವರ ಆಲೋಚನೆ ಇರುತ್ತದೆ, ಆದರೆ ನಾವು ಮಾಡುವ ಕಾರ್ಯಗಳಿಂದ ಅವರ ಆಲೋಚನೆ ಎಲ್ಲ ವ್ಯರ್ಥವಾಗುತ್ತಿದೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், நம்ம அவர் அழைத்து நாம் அவருடைய இருந்தோமானால் ஆண்டவர் நமக்கு எத்தனை புயல், எத்தனை வேதனை, காட்சிகள், எத்தனை துன்பங்கள் வந்தாலும் பயமில்லை, நடத்துவார். ನಾವು ಕರೆದಾತನ ಆಲೋಚನೆ ನಡೆದರೆ ಯಾವುದೇ ಬಿರುಗಾಳಿ, ಎಷ್ಟೇ ಕಷ್ಟ ದುಃಖಗಳು ಬಂದರೂ ನಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஆமென். ஹalleluya. ಆಮೆನ್. ஹalleluya. ஆண்டவர் உங்களை அழைத்த நோக்கங்களை நீங்கள் விட்டுவிட்டீர்கள். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದ ಆ ಆಲೋಚನೆಯನ್ನು ನೀವು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟಿದ್ದೀರಿ. ஆதி காலத்துல நாம் அதிகமா ஜெபத்துல இருந்தோம், ஜெப ஜீவிதத்துல இருந்தோம். இப்போ எல்லாம் குறைந்து விட்டது. ಪ್ರಾರಂಭ ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗಿದ್ವಿ, ಆದರೆ ಇವಾಗ ಎಲ್ಲ ಕಡಿಮೆ ಆಗಿದೆ. ಕೆಲವೊಬ್ಬರು ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟಿದ್ದೀವಿ. என்னாகும் 14:11 வாசிக்கிறோம். ಅರಣ್ಯಕಾಂಡ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದೋಣ. கர்த்தர் மோசேயை நோக்கி, இதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டு எதுவரைக்கும் என்னை விசுவாசியாக இருப்பார்கள். வாசிக்கும்போது மனம் வேதனைகள். ಇದನ್ನು ಓದುವಾಗಲೇ ಮನಸ್ಸು ತುಂಬಾ ಕಷ್ಟವಾಗುತ್ತಿದೆ. ಅಜ್ಞಾನಗளையும் ಅದ್ಭುತங்களையும் பார்த்தீர்கள், ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳನ್ನು, ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿ ಇವರು இன்னும் ஆகிய உணர்வுகள், இன்னும் அற்புதங்கள் அடையாளங்களையே எதிர்பார்க்கிறார்கள். ಇನ್ನೂ ಅವರು ಎಲ್ಲ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஆண்டவர் என்னை அவர் யார் என்பதை காண்பித்தார். ಕರ್ತನು ಯಾರೆಂಬುದನ್ನು ಅವರು ತೋರಿಸಿದ್ದಾರೆ. அது நான் அந்த நாள் வரையும் அவரை பிடித்து அவரோடு ஒட்டியிருக்கிறேன். என்னை கர்த்தர் எல்லாவற்றையுமே ಆಶೀರ್ವದಿக்கிறವರಾಗಿ இருக்கிறார். ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಆ ದಿನದಿಂದ ಈ ದಿನದವರೆಗೂ ಕರ್ತನ ಮಾತಿಗೆ ಅಂಟಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಅವರು ಪಾಸ್ಟರ್ ಅವರನ್ನು ವಿಶೇಷವಾಗಿ ಕರ್ತನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. அற்புதங்களை கண்ட பிறகு விசுவாசிக்க கூடாது. அற்புதங்களை காண முன்னே நாம் விசுவாசிக்க வேண்டும். ಅದ್ಭುತಗಳನ್ನು ಕಂಡ ನಂತರ ನಾವು ಕರ್ತನನ್ನು ನಂಬುವುದಲ್ಲ, ಅದ್ಭುತಗಳನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಾವು ಕರ್ತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡಬೇಕು. ಯೇಸು ஒரு இடத்துல சொன்னார்,
என்னை அற்புதங்களை காணாவிட்டால் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்களா என்று ಯೇಸು ಸ್ವಾಮಿ ದುಃಖದಿಂದ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ, ನೀವು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡದೆ ಹೋದರೆ ನೀವು ನನ್ನನ್ನು ನಂಬದೇ ಇರುವುದಿಲ್ಲ. அற்புதங்களை நடந்தால் நீங்கள் அல்ல, யார் வேண்டாலும் இயேசுவே தேவனே என்று சொல்லி அவர் துதிப்பார்கள். ಅದ್ಭುತಗಳು ನಡೆದರೆ ನೀವು ಮಾತ್ರವಲ್ಲ, ಯಾರು ಬೇಕಾದರೂ ಯೇಸುವೇ ಕರ್ತನೆ ಎಂಬುದನ್ನು ಅವರು ಸ್ತುತಿಸುತ್ತಾರೆ. எத்தனை சொல்றீங்க? அற்புதங்களை கண்டு விசுவாசிக்காதீர்கள். ಅದ್ಭುತಗಳನ್ನು ಅದನ್ನು ಕಂಡು ನೀವು ನಂಬಬೇಡಿರಿ. என் ஆண்டவரே அற்புதமானவர் என்பதை விசுவாசியுங்கள். ನನ್ನ ಕರ್ತನೆ ಅದ್ಭುತವಾದವರು ಎಂಬುದನ್ನು ನಂಬಿರಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இயேசுவையும் வெட்கமும் துக்கப்படுத்தாதீர்கள். ಯೇಸುವನ್ನು ನಾಚಿಕೆಗೆ ಒಳಗಾಗ அவர் சர்வவல்ல தேவன். ಅವರನ್ನು ದುಃಖಪಡಿಸಬೇಡಿ. அவரோடு ஜீவனை உண்டாக்கினவர். ಅವರು ಸರ್ವಶಕ್ತರಾಗಿರುವ ದೇವರು. ஹalleluya. நீங்கள் கொஞ்சம் உங்களை பாருங்கள். ನೀವು ಸ್ವಲ್ಪ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿರಿ. ஜெப ஜீவியம் இல்லாத வாழ்வர்கள். ಪ್ರಾರ್ಥನೆ ಜೀವಿತ ಇಲ್ಲದೆ ஜெப ஜீவியம் இல்லை. ಪ್ರಾರ್ಥನೆ ಜೀವಿತವಿಲ್ಲ. ஜெப ஜீவியம் இல்லை. ಪ್ರಾರ್ಥನೆ ಜೀವಿತವಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. நான் பைபிள் இருக்குது. நான் பைபிள் வாசிக்க மாட்டேங்கறாங்க. ஏன் சொல்லுங்க? மைக்கேல் தூக்கம். மைக்கேல் தூக்கம் வருது உங்களுக்கெல்லாம். ஆமென். ஆண்டவர் கொடுத்த நேரத்தை விட்டு விட்டீங்கன்னா ಕಷ್ಟಪಟ್ಟಿರುವೀங்க. ಕರ್ತನು ಕೊಟ್ಟಂತ ಸಮಯವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರೆ ನೀವು ಕಷ್ಟಪಡುತ್ತೀರಾ. ಉಪವಾಸಂ 1:41 என்ன சொல்கிறது? ಧರ್ಮೋಪದೇಶ ಕಂಡ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 41ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದೋಣ. அப்பொழுது நீங்கள் எனக்கு ಹೀಗೆ ಹೇಳಿದಿರಿ, ಮೋಶೆಯೇ, ನಾವು ಯೆಹೋವನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡಿದೆವು. ದೇವರಾದ ಯೆಹೋವನು ನಮಗೆ ಆಜ್ಞೆ ಮಾಡಿದ ಪ್ರಕಾರ ನಾವು ಈಗ ಹೋಗಿ ಅವರೊಂದಿಗೆ ಯುದ್ಧ ಮಾಡುತ್ತೇವೆ. ಆಮೇಲೆ ನೀವು ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಆಯುಧಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡು ಬೆಟ್ಟ ಪ್ರದೇಶಗಳನ್ನು ಜಯಿಸುವುದು ಸುಲಭವೆಂದು ನೀವು ಭಾವಿಸುತ್ತೀರಿ. அப்பொழுது நீங்கள் எனக்கு பிரதி உதாரணமாக அப்பொழுது நீங்கள் எனக்கு பிடித்தமாக கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவனை கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் ஆ. நாங்கள் போய் யுத்தம் பண்ணுவோம் ஆ. என்று சொல்லி, நீங்கள் யாவரும் உங்கள் ஆயுதங்களை தரித்துக் கொண்டு மலையின் மேல் ஏற ஆயத்தமாயிருங்கள் இருந்தீர்கள். அப்பொழுது கர்த்தர் என்னை நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறித்து போகாதபடிக்கு வாசிங்க இல்லையா? யுத்தம் பண்ணாமலும் என்னை பார்த்து, நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறித்து போகாதபடிக்கு போகாமலும் யுத்தம் பண்ணாமலும் இருப்பீர்களாக. நான் உங்களுக்கு நடுவே இரேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காமல் இவர் எல்லாம் யுத்தம் பண்ணும்படியாய் மலைக்கு ஏறினார்கள். ಕರ್ತನ ಮಾತನ್ನು ಕೇಳದೆ ಇವರು ಎಲ್ಲ ಜನರು ಯುದ್ಧ ಮಾಡುವಂತೆ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಹತ್ತಿದರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் வார்த்தை கேட்கல. ಕರ್ತನ ಮಾತಿಗೆ ಕಿವಿಗೊಡಲಿಲ್ಲ. எல்லாம் ஏறி போனார்கள். ಎಲ್ಲರೂ ಯುದ್ಧ ಮಾಡುವಂತೆ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಹತ್ತಿ ಹೋದರು. நடந்தது என்ன? ಆದರೆ ನಡೆದದ್ದು அப்படியே ஆ, நான் உங்களுக்கு சொன்னேனே, நீங்களோ செவிகொடாமல் செவிகொடாமல் கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாய் குனிந்து மலையின் மேல் ஏறினீர்கள். அந்த மலையிலே குடியிருந்த எமோரியர் உங்களை எதிர்க்கும்படி புறப்பட்டு வந்து தேனீக்கள் துரத்துகிறது போல உங்களை துரத்தி உங்களை செய்ய தொடங்கி ஓமர் மட்டும் முறியடித்தார்கள். ஹalleluya. தேன் பூச்சிகள் எப்படி துரத்துகிறதோ அப்படி துரத்தி உங்களை முறியடிக்கப்பட்டார்கள். ಜೇನು ಹೇಗೆ ನಮ್ಮನ್ನು ಅಟ್ಟಿಸುತ್ತದೋ ಆ ರೀತಿ ಆ ಜನರನ್ನೆಲ್ಲ ಅವರು ಹಿಂಬಾಲಿಸಿ ಬಂದು ಅವರನ್ನು ನಾಶ ಮಾಡಿದರು. தேவன் சொல்லும் தேவன் வார்த்தை கேளாமல் நாம் யுத்தத்துக்கு இல்லை, தேவன் சொல்லாமல் இடத்துக்கு நாம் புறப்பட்டு போக கூடாது. ದೇವರು ಹೇಳದೇ ಇರುವಂತಹ ಯುದ್ಧಕ್ಕೆ ಅಲ್ಲವಾದರೆ ದೇವರು ಹೇಳದೇ ಇರುವಂತಹ ಸ್ಥಳಕ್ಕೆ ನಾವು ಹೊರಟು ಹೋಗಬಾರದು. இவர்கள் வெட்கப்பட்டு தேன் பூச்சிகள் துரத்துறது போல பயந்து ஓடி வந்தார். ಇವರೆಲ್ಲರೂ ನಾಚಿಕೆಗೊಳಗಾಗಿ ಜೇನು ಹುಳಗಳಂತೆ ಅವರನ್ನು ಹಿಂದಟ್ಟಿದರು, ಆದರೆ ಅವರು ಎದುರಿಕೊಂಡು ಓಡಿ ಬಂದರು. ஹalleluya. ஹalleluya. 43 சொல்றது, அப்படி நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ செவிகொடாமல் கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாய் துணிந்து மலையின் மேல் ஏறினீர்கள். நிச்சயமாக துணிந்து மலையின் மேல் ஏறினீர்கள். ನಾವು ತುಂಬಾ ಧೈರ್ಯದಿಂದ ಆ ಜನರೆಲ್ಲ ತುಂಬಾ ಧೈರ್ಯದಿಂದ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಹತ್ತಿದರು. ஆயுதங்கள் இருக்கிறது, ಆಯುಧಗಳಿದೆ, பட்டயம் இருக்கிறது, ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಖಡ್ಗಗಳಿದೆ, பலம் இருக்கிறது, ಬಲವೂ ಇದೆ. புறப்பட்டு போகலாம் என்று நினைத்தார்கள். ನಾವೆಲ್ಲ ಹೊರಟು ಹೋಗೋಣ ಎಂಬುದಾಗಿ ಅಂದುಕೊಂಡರು. தேவன் சொல்லாத
கர்த்தர் ಹೇಳದೇ அவர் கட்டளைகளை மீறி போனார். அவர் ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಮೀರಿ ಹೋದರು. துரத்தப்பட்டு ಅವರೆಲ್ಲರೂ ಓಡಿಸಲ್ಪಟ್ಟು வெட்கப்பட்டு ನಾಚಿಕೆಗೊಳಗಾಗಿ பயந்து ஓடி வந்தார்கள். ಭಯಪಟ್ಟು ಓಡಿ அந்த ಬಂದರು. மலையிலே குடியிருந்த ಆ ಬೆಟ್ಟದ எமோரியர் உங்களை எதிர்க்கும்படி எதிர்க்கும்படிக்கு புறப்பட்டு வந்து ஆமென். தேனீக்கள் துரத்துகிறது போல உங்களை துரத்தி உங்களை செய்யத் தொடங்கி ஓமர் மட்டும் முறியடித்தார்கள். ஆமென். ஹalleluya. ஹalleluya. தேவனுக்கு செவி கொடு. ಕರ್ತನಿಗೆ ಕಿವಿಗೊಡು. எனக்கு ஆண்டவர் பேசினார். ಕರ್ತನು ಪಾಸ್ಟರ್ ಅವರಿಗೆ ಮಾತನಾಡಿದ್ರು. நான் சொன்னேன் காலையில எழுந்து தூக்கம் இல்லை, எப்படி படுத்தாலும் ஜெபம் பண்ணணும் சொல்றாரு. ಯಾವ ಕಡೆ ಮಲಗಿದ್ರು ನಿದ್ದೆ ಬರಲಿಲ್ಲ. ಅವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು ಮಾಡಬೇಕು ಮಾಡಬೇಕು. ஆண்டவரே நான் செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்து ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಕರ್ತನೆ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ சொன்னது நான் ಮಾಡ್ತೀನಿ இப்போ உங்களுக்கு சொன்னேன். ಅದನ್ನು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ನಿಮಗೆ ಈ ಮಾತನ್ನು ಹೇಳಿದರು. ஒரு அற்புதங்களை செய்வார். ಒಂದು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 3 நாட்கள் ஜெபிக்கிற இந்த வாரங்களில் ಈ ವಾರದಲ್ಲಿ 3 ದಿನಗಳ ಪ್ರಾರ್ಥನೆ கூடாத ಮಾಡ್ತಾರೆ. காரியங்களை கூட செய்வார். ಆಗಲೇ ಕಾರ್ಯಗಳು ಆಗುವಂತೆ ಮಾಡ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. இந்த மாதங்களிலே 40 நாட்கள் நாம் ஜெபங்களை ஜெபித்த பிறகு அதன் பிறகு என்ன நடந்தது, என்ன அற்புதம் நடந்தது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். 40 ದಿನಗಳ ಕಾಲ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡ್ತೀವಿ. ಆ ನಂತರ ಏನು ಅದ್ಭುತಗಳು ನಡೀತಿರುವುದಾಗಿ ನೀವೇ ಯೋಚಿಸಿರಿ. ஹalleluya. ஹalleluya. தேவனுக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்திலே நீங்கள் நிற்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். ಕರ್ತನು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ನೀವು ನಿಲ್ಲಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾವು ಬಯಸುತ್ತೇವೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவராகிய தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறபடியினால் ಕರ್ತನಾಗಿರುವ ದೇವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದ 20 லட்சம் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தினார். 20 ಲಕ್ಷ ಜನರನ್ನು ಕರ್ತನು ದಾರಿ ನಡೆಸಿದನು. ஆமென். ஹalleluya. ஹalleluya. கானானுக்கு போக முடியல. ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. ನಾವು ಪರಲೋಕಕ್ಕೆ போவோமா? ನಾವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ್ತೀವಾ? இல்ல வருகிற ஆபத்துல தப்புவோமா? ಇಲ್ಲ ಬರುವ ಅಪಾಯದಲ್ಲಿ ನಾವು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ತೀವಾ? இன்று யோசித்து பாரு. ಈ ದಿನದಲ್ಲಿ ಯೋಚಿಸಿ. தேவனை கேட்காம எந்த காரியத்திலே நாம் ஈடுபடக்கூடாது. ಕರ್ತನನ್ನು ಕೇಳದೆ, ಕರ್ತನ ಅನುಮತಿ ಇಲ್ಲದೆ ಯಾವ ಕಾರ್ಯದಲ್ಲೂ ನಾವು ಭಾಗಿಯಾಗಬಾರದು. ஹalleluya. அது எனக்கு நஷ்டம்தான். ಅದು ನಮಗೆ ನಷ್ಟವೇ. ஆண்டவரே உம்முடைய காரியம் உமக்கு பிரியமில்லாத காரியத்திலே நான் ஈடுபடக்கூடாது என்று சொல்லி ಕರ್ತನೇ, ನಿಮಗೆ ಪ್ರಿಯವಿಲ್ಲದೆ ಇರುವ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಬಾಕಿ ಆಗಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಬೇಡಿಕೊಳ್ಳಿ. இந்த நிமிஷம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட நேரங்களிலே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ನೀವು ನಿಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವ ನಿಮಿಷದಲ್ಲಿ ಈ ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. அவர்கள் எல்லாம் ಆ ಜನರೆಲ್ಲರೂ பாருங்க, யாத்திராகமம் 15:24 வாசிக்கும் பொழுது ವಿಮೋಚನ ಕಂಡ 15:24 15ನೇ ಅಧ್ಯಾಯ 24ನೇ அப்பொழுது ವಾಕ್ಯ. ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். ஏன் முறுமுறுப்பு? எதற்கு முறுமுறுப்பு? ಯಾಕೆ ಗುಣಗುಟ್ಟುವಿಕೆ? விசுவாசம் இல்லை. ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. நான் முதல் விசுவாசிப்பேன். ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಯಾವಾಗಲೂ ಮೊದಲನೇದಾಗಿ ನಂಬ್ತಾರೆ. கண்டு விசுவாசிக்கிற நான் அல்ல, ನೋಡಿ ನಂಬುವವರು ಪಾಸ್ಟರ್ ಅಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. ஆண்டவர் நாம் கடைசி நாமத்துல கட்டளையிட்டால் ஆண்டவர் செய்கிறார். ಕರ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಆಜ್ಞೆ ಮಾಡಿದರೆ ಕರ್ತನು ನಮಗೋಸ್ಕರ ಅದನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. இவங்க ಆದರೆ ಈ ಜನರು முறுமுறுத்து ಗುಣಗುಟ್ಟಿ என்ன சொல்றாங்க பாரு. ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ? அப்போது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம்? என்னத்தை குடிப்போம் என்றார். ಎಲ್ಲ ಕರ್ತನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಗುಣಗುಟ್ಟಿ ನಾವು ಏನನ್ನು ಕುಡಿಯುವುದು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದರು. மோசே கர்த்தரை நோக்கி, கர்த்தரை கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை அந்த கிரியை தண்ணியில போடும்போது அது மதுரமாய் மாறிவிட்டது. ಆ ಕರ್ತನು ಮೋಶೆಗೆ ಒಂದು ಮರವನ್ನು ತೋರಿಸಿದರೆ ಆ ಮರವನ್ನು ಎತ್ತಿ ಆ ನೀರಿಗೆ ಹಾಕಿದಾಗ ನೀರು ತುಂಬಾ ರುಚಿಯಾಯಿತು. நமக்கு சுகம் எங்க இருக்கிறது? ನಮಗೆ ಆರೋಗ್ಯವು ಎಲ್ಲಿದೆ? ஆசீர்வாதம் எங்க இருக்கிறது? ಆಶೀರ್ವಾದವು ಎಲ್ಲಿದೆ? அல்லேலூயா. அதுமே தெரியும். ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಗೊತ್ತು? நமக்குள்ளதான் இருக்குது. ನಮ್ಮೊಳಗೆ ಇದೆ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. நீ தேவனை முறையிட்டிருந்தால் ನೀನು ಕರ್ತನನ್ನು ಮೊರೆ ಇಟ್ಟಿದರೆ அங்கேயே அது கர்த்தர் நமக்கு பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲೇ ಇರುವ ಕಾರ್ಯಗಳಲ್ಲೇ ನಮಗೆ ಉತ್ತರವನ್ನು ಕರ್ತನು ದಯಪಾಲಿಸಿರುತ್ತಾನೆ. நமக்கு சுகமும் நம்ம இடத்துல இருக்கிறது, ಆರೋಗ್ಯವು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲೇ ಇದೆ, ஆசீர்வாதம் நம்ம இடத்துல இருக்கிறது. ಆಶೀರ್ವಾದವು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲೇ ಇದೆ. எங்க இருக்கிறது என்று நாம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறதுனால நமக்கு தெரிய இருக்கிறது. ಆ ಆರೋಗ್ಯವು ನಮಗೆ ಆ ಸೌಖ್ಯವು ಎಲ್ಲಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಕರ್ತನನ್ನು ನೋಡಿ ಕರೆಯದೇ ಇರುವುದರಿಂದ ನಮಗೆ மூன்று
இப்போ உங்களுக்கு சுகமோ ಈಗ ஆரோக்கியமோ ನಿಮಗೆ ಸೌಖ್ಯವು ஆசீர்வாதமோ ನಿಮಗೆ ಆಶೀರ್ವಾದ ஒரு காரியம் வாய்க்கிறதுக்கு ನಿಮ್ಮ ಕಾರ್ಯವನ್ನು ನಡೆಯುವುದು எங்குமே இல்ல. ಎಲ್ಲೂ ಇಲ್ಲ. உங்களிடத்துல ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ உங்க மத்தியில ನಿಮ್ಮೊಳಗೆ நீங்க ஜெபிக்கும் போது ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ நீங்க துதிக்கும் போது ನೀವು ಸ್ತುತಿಸುವ ஆண்டவர் ಕರ್ತನು வெளிப்படுவார், ಅವರು அவர் செய்வார். ಪ್ರಕಟವಾಗಿ ಅದು ನಿಮಗೆ ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. நாம் எங்கெங்கும் போறோம், ನಾವು ಎಲ್ಲೆಲ್ಲ ಹುಡುಕಿಕೊಂಡು ஆண்டவர் ಹೋಗ್ತೀವಿ. வார்த்தை கேட்காம போறோம். ಕರ್ತನ ಮಾತಿಗೆ ಕಿವಿಗೊಡದೆ பல ಹೋಗ್ತೀವಿ. லட்சம் பல செலவு பண்ணுகிறோம். ಅನೇಕ ಲಕ್ಷಗಳನ್ನು ನಾವು ಖರ್ಚು ಮಾಡ್ತೀವಿ. ஹalleluya. ஹalleluya. மோசே கர்த்தர் நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அவன் தண்ணீரை போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. ஆமென். அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு ஒரு நியாயத்தையும் சத்தியத்துல நடக்கிறவங்க ಒಂದು ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಯುವ ಜನರು எப்போதுமே தேவைகளை கர்த்தர் கேட்கவே மாட்டார். ಯಾವಾಗಲೂ ಅವರ ಅಗತ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ಕರ್ತನನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಿಲ್ಲ. அவங்க தேவனிடத்துல ஜெபிப்பாங்க. ಅವರು ಕರ್ತನ ಬಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. நம்ம ஆண்டவர் எல்லாம் கூடும், அவரால் எல்லாம் செய்ய ನಮ್ಮ முடியும். ಕರ್ತನಿಂದ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ, ಅವರಿಂದ ಎಲ್ಲವೂ ஆமென். ஹalleluya. தயவு செய்து கண்டு விசுவாசிக்காதீர்கள். ದಯವಿಟ್ಟು ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿ ನಂಬಬೇಡಿರಿ. முதலாவது விசுவாசிங்க. ಮೊದಲನೇದಾಗಿ ನಂಬಿರಿ. நீங்க விசுவாசித்து பாருங்க. ನೀವು ನಂಬಿ ನೋಡಿರಿ. நம்பி பாருங்க. ನಂಬಿ ನೋಡಿರಿ. ஹalleluya. ಹalleluya. இல்ல எனக்கு தெரியலனா விசுத்தமா ஒப்பு கொடுங்க. ಇಲ್ಲ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ನೀವು ಕರ್ತನ ಚಿತ್ತಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿರಿ. ஹalleluya. ಹalleluya. நீங்க ஆண்டவருக்கு யார் பிடிக்கும் என்று சொன்னால் விசுவாசத்தோட சவால் போடுங்க, பார்க்க பிடிக்கும். ಕರ್ತನಿಗೆ ಯಾರು ಇಷ್ಟ ಅಂತಂದ್ರೆ ನಂಬಿಕೆಯಿಂದ ಸವಾಲಾಗುವವರು ನೋಡಿ ಕರ್ತನಿಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟ. அதனால்தான் தாவீது ராஜா எல்லா இடங்களிலும் சவால் போடுமா இருந்தார். ಅದಕ್ಕೆ ದಾವೀದ ರಾಜನು ಎಲ್ಲ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿಯೂ ಸವಾಲಾಗುವವನಾಗಿದ್ದನು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. உங்களை நீங்கள் அற்பமா எண்ணாதீர்கள். ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಅಲ್ಪವಾಗಿ ಎಣಿಸಬೇಡಿ. உங்களுக்குள்ள இருக்கிறவர் மிக பெரியவர். ನಿಮ್ಮೊಳಗೆ ಇರುವವರು ஹalleluya. நாம் அற்பமா எண்ணக்கூடாது. ನಾವು ನಮ್ಮನ್ನು ಅಲ್ಪವಾಗಿ ಎಣಿಸಬಾರದು. வீட்டுல ஜனங்க என்ன அற்புதங்களை பார்க்கிறோம்? ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಏನು ಅದ್ಭುತಗಳನ್ನು ನೋಡಬೇಕು. நீ பார்க்கிற அற்புதம் நான் பார்க்கிற அற்புதத்தை தான் அவங்க பார்த்தாங்க. ನೀವು ನಾನು ನೋಡದೇ ಇರುವಂತಹ ಅದ್ಭುತಗಳೆಲ್ಲ ಇಸ್ರೇಲ್ ಜನರು ನೋಡಿದ್ದಾರೆ. சிறந்த கடலை இருந்தா பீட்டர் ಆ ಕೆಂಪು ಸಮುದ್ರವನ್ನು ಎರಡಾಗಿ ವಿಭಾಗಿಸಿ இது ஒண்ணு காமிச்சுன்னா லைஃப்ல சாவ வரைக்கும் ஏசப்பன முறுமுறுத்திருக்க மாட்டேன் என்ன சொல்லுவீங்க? ನನಗೆ ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯವನ್ನು ತೋರಿಸಿದರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಒಂದು ನಿಮಿಷವೂ ಕೂಡ ಮುಟ್ಟಿರಲ್ಲ ನನ್ನ ಜೀವಮಾನದಲ್ಲಿ ಎಂಬುದನ್ನು ಹೇಳುವುದು ಎಷ್ಟು ಜನ? எத்தனை ಎಷ್ಟು தண்ணீரை குடிக்கும் போது பாறை அணைப்படார். இன்னைக்கு கொடாத தண்ணி வருதில்ல, ஆனா பாறை தட்டமுடனே கண்மலை பிளந்து தண்ணீர் குடிப்பார்கள். ಈ ದಿನದಲ್ಲಿ ನಲ್ಲಿನಲ್ಲೇ ನೀರು ಬರೋದಿಲ್ಲ, ಆದರೆ ಆ ದಿನದಲ್ಲಿ ಬಂಡೆಯಿಂದ ನೀರು ಬರುವಂತೆ ಮಾಡಿದರು. நீ விசுவாசிக்கிறவர், ನೀವು ನಂಬುವುದಾದರೆ, நீங்க நம்புகிறவர், ನೀವು ನಂಬುವವರು, அற்புதமானவர், ಅದ್ಭುತವಾದವರು, அதிசயமானவர், ಅತಿಶಯವಾದವರು. சோர்ந்து போனா ನೀವು ಬೇಸರಗೊಂಡರೆ உங்களை பார்த்தவர் சந்தோஷப்பட மாட்டார். ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಕರ್ತನು ಸಂತೋಷ ಪಡುವುದಿಲ್ಲ, ದುಃಖ ಪಡ್ತಾರೆ. ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிப்பீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತೀರಾ? எத்தனை பேர்? ಎಷ್ಟು ಜನರು? நாளைக்கு என்ன நடக்குது தெரியாது. ನಾಳೆ ಏನಾಗುತ್ತೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. நான் சொல்ற நடக்கும். ಪಾಸ್ಟರ್ ಹೇಳ್ತಾರೆ ಅದು ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುತ್ತೆ. எப்போ? ಯಾವಾಗ? தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியும்போது. ಕರ್ತನ ಮಾತಿಗೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗುವಾಗ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவங்க தண்ணீருக்கு முறுமுறுக்கிறாங்க. ಅವರು ನೀರಿಗೋಸ್ಕರ ಗುಣ ಹುಟ್ಟುತ್ತಿದ್ದಾರೆ. ஆண்டவர் பாறை தட்டின உடனே ಮೋಶೆ ಮುಖಾಂತರವಾಗಿ மோசே சொன்னாரு, ಮೋಶೆಗೆ ಹೇಳಿದರು, ரெண்டு முறை தட்டுன்னு சொன்னாரு. ಎರಡು ಸಾರಿ ನೀನು ತಟ್ಟು ಬಂಡೆ ನೋಡಿ ತಟ್ಟು பேசுன்னு சொன்னாரு. ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ನೋಡಿ ಮಾತನಾಡು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. இவங்க அடினா ಇವ್ರು ಹೋಗಿ ತಟ್ಟು ಬಿಟ್ರು. ಕೋಪದಿಂದ அந்த ஒரு கோபம் அவன் காணாதே போகாத போச்சு. ಆ ಒಂದು ಕೋಪದ ಕಾರಣದಿಂದ ಮೋಶೆಯು ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ನೋಡಲು ಹೋಗಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. பாறையில தண்ணி வந்தா என்ன பண்ணுவோம் நம்மலாம்? ಬಂಡೆಯಿಂದ ನೀರು ಬಂದ್ರೆ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ? நான் சொல்றேன் எப்படிப்பட்ட விசுவாசிங்க? ನಾವು ಪಾಸ್ಟ್ ಹೇಳ್ತಾರೆ ಯಾವ ರೀತಿಯಾದ அந்த ನಂಬಿಕೆ, நாள்ல இருந்தது எப்படிப்பட்ட விசுவாசம்? ಆ ದಿನದಲ್ಲಿದ್ದವರಿಗೆ ಯಾವ ರೀತಿಯಾದ ನಂಬಿಕೆ ನೋಡಿರಿ? நீங்க அற்புதங்களை அடையாளங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்களா? ನೀವು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡ್ತಲೇ ಇರ್ತೀರಲ್ಲ, ನೀವು ನಂಬೋದೇ ಇಲ್ವಾ? அந்த
அற்புதம் அன்னைக்கு மறக்கிறது. ಆ ನೋಡುವ ಅದ್ಭುತ ಆ ದಿನವೇ ಮರೆಯುವುದು. ஹalleluya. ஹalleluya. அல்ல, அப்படி தவறு. ಅದು ಆಗಲ್ಲ, ಅದು ತಪ್ಪು. அவர் அற்புதமானவர் என்று தெரிந்த பிறகு, ಅವರು ಅದ್ಭುತವಾದವರೆಂಬುದನ್ನು ತಿಳಿದ ನಂತರ, சாத்தான் கெட்டவன் பயம் என்று தெரிந்த பிறகு அவனை நீங்கள் எப்போதும் பயப்படுறீங்களா? ಸೈತಾನನು ಕೆಟ್ಟದ್ದು, ಅದು ಭಯ ಅಂತ ಅಂದುಕೊಂಡು ನೀವು ಭಯ ಪಡೋದಿಲ್ವಾ? ஆனா நாம ஏன் தேவனை மாத்திரம் விசுவாசிக்காம போறோம்? ಆದರೆ ನಾವು ಯಾಕೆ ಕರ್ತನನ್ನು ಮಾತ್ರ ನಂಬದೇ ಹೋಗ್ತೀವಿ? கண்டு விசுவாசிக்கிறவன்ல, ನಮ್ ಕಂಡು ನಂಬುವವರಲ್ಲ, காணாத விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ಕಾಣದೇ ನಂಬುವವರು ಧನ್ಯನು. 26 வசனம், 26ನೇ ವಾಕ್ಯ. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளின் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். ஆமென். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர் நியமங்களை யாவையும் கை கொண்டால் நான் எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்றார். ಆತನ ಶ್ರದ್ಧೆಯಿಂದ ಕೇಳಿ ಆತನ ದೃಷ್ಟಿಗೆ ಸರಿ ಬೀಳುವುದನ್ನು ಮಾಡಿ ಆತನ ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ವಿರೋಧವಾಗಿದ್ದು ಆತನ ಕಟ್ಟಳೆಗಳೆಲ್ಲ ಅನುಸರಿಸಿ ನಡೆದರೆ ನಾವು ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ ವ್ಯಾಧಿಗಳಲ್ಲಿ ಒಂದನ್ನು ನಿಮಗೆ Yes, hallelujah. ನಾನೇ ನಿಮಗೆ ಆರೋಗ್ಯದಾಯಕ. ஆமென். மற்றவர்களுக்கு நீங்கள் பார்க்கிறவர்களுக்கு சந்தேகங்களை நீங்கள் பயப்பட தேவையில்லை. இதை மாற்றுவார் என்ற ஒரு விசுவாசம் உங்களுக்கு வேண்டும். ನೀವು ನೋಡುವ ಜನರಿಗೆ ಆ ಸಂಭವಿಸುವ ಕಾರ್ಯಗಳು ನಿಮಗೆ ಸಂಭವಿಸುವುದಿಲ್ಲ. ಇದನ್ನು ನೋಡಿ ನೀವು ನಂಬಬೇಕು. ನೀವು ಅದನ್ನು ನೋಡಿ ದುಃಖ ಪಡುವ ಅವಶ್ಯವಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ? ஆண்டவராகிய இயேசுவை ಕರ್ತನಾಗಿರುವ ಯೇಸುವನ್ನು எப்போதும் முறுமுறுப்பு ಯಾವಾಗಲೂ ಗುಣಗುಟ್ಟುವಿಕೆ எவ்வளவு அற்புதங்களை, ಎಷ್ಟು ಅದ್ಭುತಗಳನ್ನು ನೋಡಿದ್ದಾರೆ, எவ்வளவு அதிசயங்களை கண்டார். ಎಷ್ಟು அதிಶಯಗಳನ್ನು ನೋಡಿದ್ದಾರೆ. அன்னைக்கு சாப்பிட்டது போல அன்னைக்கு மறக்கிறது. ಆ ದಿನ ತಿನ್ನುವುದು, ಆ ದಿನವೇ ಮರೆಯುವುದು. ஆமென். மறுபடியும் பசி எடுக்கும். ಮತ್ತೆ ಹೊಟ್ಟೆ ಹಸಿರುತ್ತದೆ. அதுதான் இருக்கும். ஆண்டவரை நினைச்சிருக்கிறோம். ಆಗ ತಾನೇ ನಾವು ಕರ್ತನನ್ನು ಈ ರೀತಿ ಮಾಡಿ ನಾವು ಕರ್ತನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿದ್ದೀವಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேர் தெரியும் இயேசு அற்புதமானவர்? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅದ್ಭುತವಾದವರು ಅಂತ. நம்ம அற்புதமானவருக்கு தொடுவாரவங்களை பார்க்கலாம். ನಿಮ್ಮ ಅದ್ಭುತವಾದವರು ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ತಾರ? தொடுவார பார்க்கலாம். ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ತಾರ ನೋಡಿ. அற்புதமானவர் தான் இப்ப தொடுத்து பார்க்கலாம்ல. ಅದ್ಭುತವಾದವರು ತಾನೇ ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಿ ನೋಡೋಣ. எதுக்கு சொல்றீங்க தொடுவார் என்று? ಎಷ್ಟು ಜನ ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಿ ಅಂತ. எதுக்கு சொல்லினா 10 8 வருடமே ஆயிருப்பேன். ಮಾಸ್ಟರ್ಗೆ ಅತಿ ಉಳಿದು ತುಂಬಾ ವಿಶೇಷವಾಗಿ ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ನೀವು ಯಾವಾಗಲೂ ಸಿದ್ಧವಾಗಿರಬೇಕು. ஆண்டவர் ஒரு அற்புதங்களை செய்கிறவர். ಕರ್ತನು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವರು. உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை பாதுகாக்கிறார். ನಿಮ್ಮ ಆತ್ಮ ಶರೀರ ನಿಮ್ಮ ಎಲ್ಲ ದೇಹಗಳನ್ನು ಕಾಪಾಡುವುದು. உங்களுக்கு எவ்வளவு அற்புதம் காணணும்? ಇನ್ನು ಎಷ್ಟು ಅದ್ಭುತಗಳನ್ನು ನೀವು எவ்வளவு ನೋಡಬೇಕು. அற்புதம் பார்ப்பீங்க? ಇನ್ನು ಎಷ್ಟು ಅದ್ಭುತಗಳನ್ನು ನೀವು ನೋಡಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. இந்த நிமிஷம் உயிர் போனாலும் நான் பயப்பட மாட்டேன். ಈ ಕ್ಷಣ ஆமென். ಈ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಚಿಂತೆ ಪಡುವುದಿಲ್ಲ. விசுவாசம். ನಂಬಿಕೆ. விசுவாசிங்க. ನಂಬಿಕೆ. உங்களை பார்த்தா, ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿದರೆ, உங்கள் ஸ்டைல பார்த்தா, ನಿಮ್ಮ ಶೈಲಿಯನ್ನು உங்க ನೋಡಿದರೆ, முகத்தை பார்த்தா, ನಿಮ್ಮ ಮುಖವನ್ನು ನೋಡಿದರೆ தேவனுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லை. ಕರ್ತನಿಗೂ ನಿಮಗೂ ಐಕ್ಯವೇ ಇಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಾವು ವಿಶ್ವಾಸ ಉಳ್ಳವರಾಗಿ இருக்கணும். ನಾನು ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. ಮುಖத்துல பசுத்தாவி காணப்படணும். ಮುಖದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮವು ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. உங்க முகத்துல தேவனுடைய ಪ್ರೀತಿ ಕಾಣப்படணும். ನಿಮ್ಮ ಮುಖದಲ್ಲಿ ದೇವರ ಧೈರ್ಯ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. என் ஆண்டவர் உங்க முகத்துல ஒரு ரட்சிப்பு காணப்படணும். ನಿಮ್ಮ ಮುಖದಲ್ಲಿ ಕರ್ತನ ರಕ್ಷಣೆ ಕಾಣಿಸಲ್ಪಡಬೇಕು. எத்தனை அற்புதங்களை பார்க்கணும்? ಎಷ್ಟು ಅದ್ಭುತಗಳನ್ನು ನೋಡಬೇಕು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாத்திராகமம் 17:2 வாசிக்கப்படுது. ವಿಮೋಚನ ಕಂಡ 17ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯ. அப்பொழுது ஜனங்கள் 2:3 மோசையோட வாதாடி நாங்கள் குடிக்கிறதற்கும் எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள்? ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள்? ಯಾಕೆ ಕರ್ತನನ್ನು ವಾದಾಡುತ್ತೀರಾ? ಇನ್ನು ನನ್ನ ಬಳಿ ವಾದಾಡುತ್ತಿದ್ದೀರಾ? ஏன்? ಯಾಕೆ?
உனக்கு அதிகாரம் இருக்குது, ನಿಮಗೆ ಅಧಿಕಾರವಿದೆ, உனக்கு உரிமை இருக்குது. ನಿನಗೆ உன் ಅಧಿಕಾರವಿದೆ. தகப்பனான தேவனை கூப்பிடு. ನಿನ್ನ ತಂದೆಯ ಕರ್ತನನ್ನು ಕರೆಯಿರಿ. நீ யாரோ மாதிரி ಯಾರೋ ಅಂತೆ ஒரு பேங்க்ல ரைட்ல எப்படி குடிச்சுப்பாங்க அது மாதிரி குடிச்சிருந்தாங்க. ಒಂದು ಫ್ಯಾಕ್ಟರಿಯಲ್ಲಿ ರೈತರು ಯಾವ ರೀತಿ ಇಟ್ಕೊಂತಾರೋ ಆ ರೀತಿ ಇಟ್ಕೊಂತಾರೆ. ஜனங்களிடத்தில் கண்ணீரை இருந்தபடியால் அவர்கள் மோசைக்கு விரோதமாய் வாசிக்கு முறையிட்டு வாசிங்க 13 வசனம். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாய் இருந்தபடியால் ஆமென். அவர்கள் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். இதுதான் கொண்டு வந்த ಈ ಕಾರ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ನಮ್ಮನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಬಂದಿರಿ. ஹalleluya. ಹalleluya. எங்க பிள்ளைகளையும் ನನ್ನ ಮಕ್ಕಳು, எங்க பெண்சாதிகளையும் ನಮ್ಮ ಹೆಂಡತಿ, ஆடு மாடுகளையும் ದನ ಕುರಿಗಳನ್ನು, பிள்ளைகளை கொண்டு வந்து ಮಕ್ಕಳನ್ನು ಕರ್ಕೊಂಡು நீங்க கஷ்டப்படுவதற்கு கொண்டு வந்தீங்க. ಇಲ್ಲಿ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಕಷ್ಟಪಡುವುದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಬಂದ್ರಿ. இல்லங்க. ಇಲ್ಲ. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. நீ பகல் பார்க்காம ஒளிச்சு கொண்டிருந்த, ನೀವು ಹಗಲು ರಾತ್ರಿ ನೋಡದೆ ಕಷ್ಟಪಡುತ್ತಿದ್ರಿ. பார்வனನ್ನು வேதனைப்படுத்தி கொண்டிருந்தான். ಫರೋಹನು ನಿಮ್ಮನ್ನು ದುಃಖಪಡಿಸುತ್ತಿದ್ದ. குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாது, ಮಗುವಿಗೆ ಹಾಲು ಕೊಡಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. சாட்டில் அதிகாரம் வைப்பான். ಚಾಟಿಯಲ್ಲಿ ಒಳಿಯುಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. ಎಂದಿಗೂ ಎದ್ದೇಳಬೇಕು, ஒரு சுமந்து வண்டி தள்ளணும், ಮಗುವನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು ಗಾಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು. நிறைய வேலைகள் கொடுத்து கொண்டிருந்தான். ಇಟ್ಟಿಗೆಯನ್ನು ಕುಯ್ಯಬೇಕು, ಬಂಡೆಯನ್ನು ಹೊಡೆಯಬೇಕು. ಎಷ್ಟು ಹೆಚ್ಚು ಕೆಲಸ கண்ணீரை ಮಾಡಿದ. கத்தர் கண்டார். ಆ ಕಣ್ಣೀರನ್ನು ಕರ್ತನು ಕಂಡರು. என்று எத்தனையோ ஜனங்கள் ಈ ದಿನ ಎಷ್ಟೋ ಜನರು அடிமையாக ಗುಲಾಮತನದಲ್ಲಿ, பார்வனுக்கு அடிமை இருந்தது போல பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். ಫಾರೋನನಿಗೆ ಗುಲಾಮತನದಲ್ಲಿ ಇದ್ದ ಹಾಗೆ ಈ ದಿನದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಜನರು ಪಾಪಕ್ಕೆ ಗುಲಾಮತನದಲ್ಲಿದ್ದಾರೆ. ஜனங்கள் அவரிடத்தில் தண்ணீரை கவனமாக இருந்தபடியால் அவர்கள் பாருங்க, 4ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவர்கள் என்ன கல்லெறிய பார்க்கிறார்களே என்றார். ஆமென். ஹalleluya. 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 கல்லறி பார்க்கறாங்க. ಮೋಶೆಗೆ ಕಲ್ಲನ್ನು ಎಸೆಯುವುದಕ್ಕೆ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. விசுவாச அவிசுவாசங்கள். ಅಪನಂಬಿಕೆ. எவ்வளவு அற்புதம் பார்த்தீங்க, ಎಷ್ಟು ನಂಬಿಕೆಯನ್ನು ನೋಡಿದ್ದೀರಾ, அதிசயம் பார்த்தீங்க, ಎಷ್ಟು ಅತಿಶಯವನ್ನು அற்புதம் ನೋಡಿದ್ದೀರಾ. பார்த்து நீங்கள் பரிசுத்தமாக வேண்டியதுதானே, ಅದ್ಭುತಗಳನ್ನು ನೋಡಿ ನೀವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿರಬೇಕು ತಾನೆ, விசுவாசிக்க வேண்டியதுதானே. ನಂಬಬೇಕಾಯಿತು ತಾನೆ. ஒரு டாக்டர் நம்புறோம், நம்ம டாக்டர் நம்புறோம் இல்லையா, ಒಂದು ವೈದ್ಯರನ್ನು ನಾವು ನಂಬ್ತೀವಿ, ஒரு டாக்டர் நம்புறோம், ಒಂದು ವೈದ್ಯರನ್ನು ನಾವು ನಂಬ್ತೀವಿ. நம்பி பாரு, ಆದ್ರೆ ಕರ್ತನನ್ನು ನಂಬಿ ஏசப்பா நம்பி பாரு. ಆಮೆನ್. டாக்டர் நம்பில பணம் கொடுத்தாதான், ಡಾಕ್ಟರ್ ಆ ರೀತಿಯಲ್ಲ, ಹಣ ಕೊಟ್ರೆ ಮಾತ್ರನೇ ಅವರು. ஆனா நம்ம தேவன் அப்படியே இல்ல. ಆದ್ರೆ ನಮ್ಮ ಕರ್ತನು ಆ ರೀತಿಯಲ್ಲ. விசுவாசித்தா செய்வார், ನಂಬಿ விசுவாசிக்காம போனா செய்வார். அவர் விசுவாசியாம போனா செய்வார். ಅವರು ನಂಬದೆ ಹೋದರೂ ಕರ್ತನು ನಮಗೆ ಮಾಡ್ತಾರೆ. அங்கே 6ஆம் வசனம். ஓரபிலே அங்கே ஓரபிலே நான் நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் ஆண்டவர் கொண்டு போன காரியங்கள் வேற, ಕರ್ತನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿರುವ ಕಾರ್ಯಗಳೇ ಬೇರೆ, அவர் திட்ட வேற, ಅವರ ಆಲೋಚನೆಯೇ ಬೇರೆ, அவர் கொண்டு போன நோக்கம் வேற, ಅವರು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗುವ ಆಲೋಚನೆ ಬೇರೆ. ஆனால் ಆದರೆ இவர்கள் இன்று நாளைக்கு புசிப்பது குடிப்பதற்கு கேட்கிறார்கள். ಆದರೆ ಈ ಜನರೆಲ್ಲರೂ ಈ ದಿನ ಆ ದಿನಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರುವ ಆಹಾರವು ಕುಡಿಯುವುದಕ್ಕೆ ಮಾತ್ರ ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருந்தார், அற்புதம் செய்து கொண்டே இருந்தார். ಕರ್ತನು ಕೊಡ್ತಾನೆ ಇದ್ರು, ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡ್ತಾನೆ ಇದ್ರು. 7ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திர வாதாடினது நிமித்தம் ಎಂದು ಯೋವನಲ್ಲಿ ಪರೀಕ್ಷಿಸುವುದರಿಂದ 17:6-7. இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினது நிமித்தம் கர்த்தர் எங்கள் நடுவிலே இருக்கிறாரா இல்லையா, எங்க நடுவிலே இருக்கிறாரா இல்லையா, இருக்கிறாரா இல்லையா, ಕರ್ತನು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾರೋ ಇಲ್ವೋ, இயேசு இருக்கிறாரா இல்லையா, ಯೇಸು ಇದ್ದಾರಾ ಇಲ್ವಾ, ஹalleluya. ಯೇಸು ಇದ್ದಾರಾ ಇಲ್ವಾ, இருக்கிறார், ಸುಮ್ಮನೆ ಇದ್ದಾರೆ. ஆமென். ஹalleluya. இருக்கிறாரா இல்லையா, ಇದ್ದಾರಾ ಇಲ್ವಾ. சில சமயத்துல நமக்கு என்னாகுது, ಕೆಲವೊಂದು ಸಮಯಗಳಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಏನಾಗುತ್ತೆ, எந்த பதில் கிடைக்காதனால ಯಾವ ಉತ್ತರವೂ ಸಿಗದೇ ಇದ್ದಾರಾ இல்லையா, ಇದ್ದಾರಾ ಇಲ್ವಾ, இருக்கிறாரா இல்லையா, ಇದ್ದಾರಾ ಇಲ್ವಾ. ஹalleluya. ಹalleluya. சாரி ஆண்டவரே, நான் சும்மா கூட சொல்ல மாட்டேன், ಕ್ಷಮಿಸಿ ಕರ್ತನೇ, நான் சும்மா கூட சொல்ல மாட்டேன். ஹalleluya. ಹalleluya. சிலர் பேசுவாங்க, ಕೆಲವೊಬ್ರು ಮಾತನಾಡ್ತಾರೆ, ஆண்டவர் என்ன ஆண்டவரோ
ಏನ್ ಕರ್ತನು, என்ன ஆண்டவரோ, ಏನ್ ದೇವರ ಇವರು, ஐயோ இதனாலே நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. ಇದರಿಂದ ನೀವು ಕಷ್ಟ ಪಡ್ತೀರಾ. ஆமென், ஹalleluya. ಆಮೇಲೆ ಹಾಲೆಲೂಯಾ. இப்ப சொல்லுங்க, ಈಗಲೇ ಹೇಳಿರಿ, எந்த காரியங்களை ಯಾವ ಕಾರ್ಯಗಳೇ ಆಗಲಿ, என்ன நேர்ந்தாலும், ಯಾವುದೇ ನಡೆದರೂ ಸರಿ, நேர்ந்தாலும் ಯಾವುದೇ ನಡೆಯದೆ ಹೋದರೂ ಸರಿ, ஒருபோதும் ಒಂದು ಕಾಲವು விசுவாசத்துல போயிடாதீங்க. ಅಪನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಹೋಗಬೇಡಿ. உயிர் போகிறதா இருந்தாலும், ಪ್ರಾಣವೇ ಹೋಗುವುದಾಗಿದ್ದು, உயிரே போனாலும், ಪ್ರಾಣವೇ ಹೋಗಲು எப்ப இயேசுவை விடாதே. இயேசு விட்டு விடாது. ಯೇಸುವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿ, விட்டு விடாது. ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿರಿ. என்ன நேர்ந்தாலும் ಯಾವುದೇ ನಡೆದರು அவரை துதிக்காமல் ಅವರನ್ನು ಸ್ತುತಿಸಲು ಪ್ರಾರಂಭಿಸಿರಿ. அவர் வந்தவர். ಅವರು ಶಕ್ತನು, அவர் அதிசயமான ಅವರು ಅತಿಶಯವಾದವರು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. மறுபடியும் வாசிக்கிற வசனங்கள். கர்த்தர் எங்கள் நடுவிலே இருக்கிறாரா கர்த்தர் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று இல்லையா என்று அவர்கள் பரீட்சை பார்த்தது நிமித்தம் கர்த்தரை பரீட்சை பார்த்த நிமித்தம் அவன் அந்த ஸ்தலத்திற்கு அவர் அந்த ஸ்தலத்துக்கு மாசா என்றும் மாசா என்று மேரிபா என்றும் ஆ. பெயரிட்டார். பெருமா என்று பெயரிட்டார். ஹalleluya. மாசா. ஆமென். ஹalleluya. 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 மாசா என்று மேரிபா. பெயரிட்டார். ಮಾಸಾ ಎಂತಲೂ ಮೆರಿಬಾ ಎಂತಲೂ ಹೆಸರಿಟ್ಟರು. இயேசு நீ கர்த்தருக்கு விசுவாசமா நான் சொல்றது புரியுதா இல்லையா? ಭಾಷೆ ಹೇಳುವುದು ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ ಇಲ್ವಾ? நீங்க சும்மா கேக்குறீங்க. ನೀವೆಲ್ಲ ಸುಮ್ಮನೆ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳ್ತೀರಾ. வெளியே போன உடனே ಹೊರಗಡೆ ಹೋಗಿದ ಕೂಡಲೇ எல்லாத்தையும் மறந்து ಎಲ್ಲವನ್ನೂ ಮರೆತು ಬಿಡ್ತೀರಾ. மறுபடியும் பழைய மனுஷனை பார்க்கலாம். ಪುನಃ ನೀವು ಹಳೆಯ ಮನುಷ್ಯನಂತೆ ಬದಲಾಗ್ತೀರಾ. அவர் இருக்கிறாரா இல்லையா? ಅವನು ಇದ್ದಾರಾ ಇಲ್ವಾ? எங்க சொல்றீங்க இருக்கிறார்? ಎಷ್ಟು ಜನ ಇದ್ದಾರೆ ಅಂತ. பக்கத்துல ಆದ್ರಿಂದ ஹalleluya. எங்க இருக்கா சொல்றீங்க? ಹೇಳ್ತೀರಾ. போறாரு. இருக்கிறார். இருக்கிறாரா? கூப்பிட்டு பாரு. ಕರೆದು ನೋಡಿರಿ. ஜீவனுள்ள தானே தேவன். ಜೀವವಿರುವವರು ತಾನೇ ನಿಮ್ಮ ಕರ್ತನು. ஆண்டவர் உயிருள்ளவர் தானே. ಕರ್ತನೇ ಜೀವವುಳ್ಳವನು. ಅವರನ್ನು ನಾವು ವಿಶ್ವಾಸಿಸುತ್ತೇವೆ. ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ನಂಬ್ತೀವಿ ಕರ್ತನೇ. ನಾವು ವಿಶ್ವಾಸಿಸುತ್ತೇವೆ. ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ನಂಬ್ತೀವಿ. என்ன நேர்ந்தாலும் ಯಾವುದೇ ನಮಗೆ ಸಂಭವಿಸಿದರೂ ಭಯಪಡಬೇಡಿ. பயப்படாத. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, ಸಂಭವಿಸಿದರೂ ಭಯಪಡಬೇಡಿ. சவால் போடு. ಸವಾಲಾಗಿರಿ. நான் அற்புதமானவர். ನನ್ನ ಕರ್ತನು ಅದ್ಭುತವಾದವರು. சொல்லும்போது ಹೇಳುವಾಗಲೇ சொல்லும்போது ಅದನ್ನು ಹೇಳುವಾಗಲೇ ಅದ್ಭುತಗಳು. சொல்லும்போது ಅದನ್ನು ಹೇಳುವಾಗಲೇ சொல்லும்போது ಹೇಳುವಾಗಲೇ சொல்லும்போது ಅದನ್ನು ಹೇಳುವಾಗಲೇ என் ஜீவனை நீங்க எடுத்தாலும் நான் இப்படியா சொல்லுவேன். ವಾಸ್ತವ ಜೀವವನ್ನು ಕರ್ತನು ಈ ಕ್ಷಣ நான் இப்படியா சொல்லுவேன். ಯಾವುದನ್ನು ಕೊಡದೆ ಹೋದರೂ ಕರ್ತನು ವಾಸ್ತವ ಇದನ್ನೇ ಹೇಳ್ತಾರೆ. இயேசு இருக்கிறார். ಯೇಸು ಇದ್ದಾರೆ. இருக்காரு. ಯೇಸು ಇದ್ದಾರೆ. இருக்காரு. ಯೇಸು ಇದ್ದಾರೆ. ஆமென். ஆமென். ஹalleluya. நீங்கள் 16 என்னாகும் 46 ಅರಣ್ಯಕಾಂಡ 16ನೇ ಅಧ್ಯಾಯ 46 46ನೇ ವಾಕ್ಯ. மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதிலே போட்டு அதின் மேல் தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையினிடத்திலே போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து கடும் கோபம் புறப்பட்டது வாதை தொடங்கிற்று என்றார். ஆமென். ஹalleluya. ஓ நீ புரியாது. பலிபீடத்தை ஆயத்தப்படுத்து வாதை வியாதிகள் தொடர்ந்து ஆரம்பித்தது. ನೀವು ಮೊದಲನೇದಾಗಿ ಯಜ್ಞ ವೇದಿಯನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿರಿ, ಆಗ ಆರಾಧನೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಿರಿ ಎಂಬುದನ್ನು ಹೇಳ್ತಾರೆ. ಅದನ್ನು சொன்னார், எனக்கு நீ ஜெபிக்க வேண்டும், சபையாரை கூட்டி ஜெபி என்று சொன்னார். ಅದಕ್ಕೆ ಕರ್ತನು ಪಾಸ್ಟರ್ ಅವರಿಗೆ ಹೇಳಿದ್ರು, ನಿನ್ನ ಸಭೆಯವರೆಲ್ಲರನ್ನು ಕೂಡಿಸಿ மோசே சொன்னபடியே ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபை சபை நடுவே ஓடி நடுவில் ஓடி நான்
பாவ நிவர்த்தி செய்து ஆ. செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. கையை தட்டி. பாவத்தை வெறுங்க. ಪಾಪವನ್ನು ತ್ಯಜಿಸಿರಿ, ಪಾವத்தை வச்சுட்டு ಪಾಪವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಎದುರು செய்யக்கூடாது. ಏನನ್ನು ಮಾಡಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ಪಾವத்தை விட்டுடு. ಪಾಪವನ್ನು ಬಿಡಬೇಕು. ஒரு ಸೆಕೆಂಡ್ ನೀನು ಪಾವத்தை விட்டீனா ಒಂದು ಕ್ಷಣ ನೀವು ಪಾಪ அந்த செகண்ட்ல ಆ ಕ್ಷಣದಲ್ಲೇ உங்களுக்கு அற்புதம், ನಿಮಗೆ ಅದ್ಭುತ, அதிசயம். ಅತಿಶಯ, ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. வாதை ಆ ರೋಗವು எங்க பார்த்தாலும் வாதைகள், ಎಲ್ಲೇ ನೋಡಿದರೂ ರೋಗವು எல்லா வாதைகளையும் ಎಲ್ಲ ರೋಗಗಳನ್ನು நின்றது, ಎಲ್ಲವೂ ನಿಂತು ಹೋಯಿತು, நின்று போனது. ಅದೆಲ್ಲವೂ ನಿಂತು ಹೋಯಿತು. 48 48ನೇ ವಾಕ್ಯ. செத்தவர்களுக்கும் உயிர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. ஆ. கோலாகின் காரியத்தின் நிமித்தம் ஆ. செத்தவர்களை தவிர அந்த வாதையினால் செத்து போனவர்கள் 14,700 பேர். ஆமென். ஆமென். பா 14,700 மரித்துவிட்டார்கள் வாதை. ಆ ರೋಗದಿಂದ 14,700 ಜನರು ಮರಣ ಹೊಂದಿದರು. ಪ್ರಿಯಮಾನವರೇ, ಪ್ರಿಯವಾದವರೇ, நாம் ஜெபத்துல இருக்கலாம். ನಾವು ಎಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಇರೋಣ. ನಿನಗೆ ಜಪಿಕರ ನಾನು ಒಂದೇ ಆವರಣೆ. ನೀವು ಅಂದುಕೊಳ್ಳಬಹುದು ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಲ್ಲ, ನನಗೆ ಏನು ಸಂಭವಿಸಲಿಲ್ಲ ಅಂತ. ஒரு வட்டிக்கு வாங்கிட்டு கட்டாத விட்டா என்ன ஆகும்? ಒಂದು ಬಡ್ಡಿಗೆ ಸಾಲ ತಗೊಂಡು ಕಟ್ಟದೆ ಬಿಟ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ? ಏನಾಗುತ್ತೆ? அதுபோலதான் ஜெபிக்கிறவங்களுக்கெல்லாம் ಆ ರೀತಿನೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದೇ ಇರುವವರಿಗೆಲ್ಲರೂ ஒன்னா வரும்போது ಒಟ್ಟಾಗಿ ಬರುತ್ತೆ. பணத்தை வண்டி வாங்கிட்டு வட்டிக்கு அசுரம் கொடுக்காம ಹಣವನ್ನು ಬಡ್ಡಿಗೆ ತಗೊಂಡು ಅದನ್ನು ಅಸಲು ಕೊಡದೆ ಬಡ್ಡಿನೂ ಕೊಡದೆ ಇದ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ? அதே போலதான் ಅದೇ ರೀತಿಯೇ அதனால நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. ಆ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಏನು ಮಾಡಕ್ ಆಗೋದಿಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 9ஆம் வசனங்கள். அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து நம்பினார். பாவங்களால் அழிக்கப்பட்டார்கள். ஆமென். அதுபோல அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பரிசுத்தமாக இருப்போமாக. ஆமென். ஆமென். கன்னಡ 1 கொரிந்தியர் 10:9. ಅವರಲ್ಲಿ ಕೆಲವರು ಕರ್ತನನ್ನು ಪರೀಕ್ಷಿಸಿ ಸತ್ತವರಿಂದ ನಾಶವಾದರು. பரிசு பார்க்கறீங்களா? ನೀವು ಕರ್ತನನ್ನು ಪರೀಕ್ಷಿಸುತ್ತೀರಾ? சோதிக்கிறீங்களா? ಕರ್ತನನ್ನು ಪರೀಕ್ಷಿಸುತ್ತೀರಾ? ஆண்டவர் எவ்வளவு கவனம் வந்தார் தெரியுமா? உண்மையில கவனம் வந்தார் தெரியுமா? யாருக்கு எதுவும் அதிகமா செய்யல, கொஞ்சம் ಆದರೆ ಏನು ಅವರಿಗೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾಡಲಿಲ್ಲ. ஆனா அவர் பேர்ல இருக்கிறதுனால ಆದರೆ ಕರ್ತರ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನೀವು ಇರುವುದರಿಂದ நான் எதுவும் அவருக்கு அதிகமா செய்யல. ಪಾಸ್ಟರ್ ಸಹ ಏನು ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ ಮಾಡಲಿಲ್ಲ. ஆனா அவரோட இருக்கிறதுனால ಆದರೆ ಅವರ பாஸ்டர் எதுவுமே அவர் அதிகமா செய்யல. ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಸಹ ಹೆಚ್ಚಾಗಿ ಕರ್ತನಿಗೆ ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ. ஆனா அவரை நம்பி இருக்கிறதுனால, ಆದರೆ ಅವರು ಅವರನ್ನು ನಂಬಿರುವುದರಿಂದ, நீங்க அவர் நம்பி இருக்கிறதுனால ನೀವೆಲ್ಲರೂ ಕರ್ತನನ್ನು ನಂಬಿರುವುದರಿಂದ அவர் உயிரோட நம்ம வச்சிருக்கிறார். ஹalleluya. உயிரோட வச்சிருக்கிறார். 10வது வசனம் சொல்லுது, அவர்கள் சிலர் சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதீர்கள். இவைகள் எல்லாம் இவைகளெல்லாம் கிறிஸ்தானங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிக்கை உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். ஆமென். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை ஆமென். உண்டு. ஆமென். தன் பிள்ளைகளுக்கு ತನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ எவ்வளவு கொடுக்கணுமோ, ಎಷ್ಟು ಶೋಧಿಸಬೇಕೋ, எவ்வளவு தாங்கணுமோ ಎಷ್ಟು ತಡೆಯಕ್ಕಾಗುತ್ತೋ ಅಷ್ಟೇ ಕೊಡ್ತಾರೆ. அதிகமா கொடுக்க மாட்டார். ಹೆಚ್ಚಾಗಿ ಕೊಡುವುದಿಲ್ಲ. அதனால எவ்வளவு முடியுமோ ನಿಮ್ಮಿಂದ ಎಷ್ಟು நான் ಸಾಧ್ಯವಾಗುತ್ತೋ சொல்றாரு. ಅದೇ மனுஷன் நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை என்று தேவன் உங்களை இருக்கிறார். உங்களை தியானிக்கிறதாக அவர் இடம் கொடாமல் இடப்படாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக கேட்கட்டுங்க. ಶೋಧನೆಯನ್ನು ಎಷ್ಟು ತಡೆಯುವುದಕ್ಕೆ ಆಗುತ್ತೋ ಅಷ್ಟು ಮಾತ್ರ சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு சோதனையில்
கூட அதற்கு அதுக்கு தப்பித்துக் கொள்ளவான போக்கையும் உண்டாக்கும். கைகள் தட்டி என்ன ಅರ್ಥನ ವಚನ ಎಷ್ಟು ಸುಂದರವಾದ ವಾಕ್ಯ ನೋಡಿರಿ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. ಕೂಡ ಒಂದು ವಿಶೇಷமான ನಿಮ್ಮನ್ನು ಒಂದು ವಿಶೇಷವಾಗಿ ನಾವು ವಿಶೇಷವಾಗಿ ಪಾತ್ರ ಆಸೆ ಇದೆ. ಪಾಸ್ಟರ್ ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲ ವಿಶೇಷವಾಗಿ ನೋಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇಷ್ಟ ಇದೆ. ಆಮೆನ್. ನೀವು ವಿಶೇಷமானவர்கள். ನೀವೆಲ್ಲರೂ ವಿಶೇಷವಾದವರು. ನೀವು ವಿಶೇಷமானவர்கள். ನೀವೆಲ್ಲರೂ ವಿಶೇಷವಾದವರು. ವಿಶೇಷமானவர்கள். ವಿಶೇಷವಾದವರು. ಸೋದರಕ್ಕೆ ಎவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவுதான் கொடுப்பார். அதுமாರ ಶೋಧನೆ ನಿಮಗೆ ಎಷ್ಟು ಕೊಡಬೇಕೋ ಅಷ್ಟೇ ಕೊಡ್ತಾರೆ. ಮೇಲೆ ಶೋಧನೆ ಬರೋದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. பாருங்க ನೋಡಿರಿ, மனசு நேரிட சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. ಮನುಷ್ಯಗೆ தேவன் உங்களுக்காக இருக்கிறார். உங்கள் பிராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடக்கூடாமல் சோதனை தடுக்க சோதனையோடு கூட அதற்கு சொல்லபடிக்கு போக்கையும் ಸೋದನೆ ತಾಂಗಬೇಡಿ. ಮನುಷ್ಯರು ಸಹಿಸಬಹುದಾದ ಶೋಧನೆಯ ಹೊರತು ಬೇರೆ ಯಾವುದು ನಿಮಗೆ ಸಂಭವಿಸುವುದಿಲ್ಲ. ಆಮೆನ್. கொஞ்சமே சோதனை, ಸ್ವಲ್ಪವೇ ಶೋಧನೆ. ஆமென். ಆಮೆನ್. அது பிறகு பாருங்க, ಅನಂತರ ನೋಡಿರಿ, சோதனை வேதனை உண்டாயிடும். ಶೋಧನೆ ವೇದನೆ, சோதனைக்கு வேதனை உண்டாயிடும். ಶೋಧನೆಗೆ ವೇದನೆ ಉಂಟಾಗುತ್ತೆ. ஆமென். ಆಮೆನ್. சோதனை சோர்ந்து போயிடும். ಶೋಧನೆ ಬೇಸರಗೊಳ್ಳುತ್ತೆ. ஹalleluya. ಆಮೆನ್. நீங்க வெளியே பெற்றவர்கள், ನೀವೆಲ್ಲ ಅಮೂಲ್ಯವಾದವರು. வெளியே பெற்றவர்கள் தான் ಆಮೆನ್. வெளியே மறந்துறார். நீங்க வெளியே பெற்றவர்கள், ಅಮೂಲ್ಯವಾದವರು ಇಲ್ಲ. நீங்க வெளியே பெற்றவர்கள். ನೀವೆಲ್ಲ ಅಮೂಲ್ಯವಾದವರು. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. பயப்படாதீர்கள். ಭಯಪಡಬೇಡಿ. நாம் யாரை நம்புகிறோம்? ನಾವು ಯಾರನ್ನು ನಂಬ್ತೀವಿ? யாரை நம்பியிருக்கிறோம்? ಯಾರನ್ನು ನಂಬಿದ್ದೀವಿ? ಜೀವನದ ದೇವನೇ, ಉರುಳುತ್ತವರೇ, ಜೀವನವಿರುವ ನಮ್ಮೊಳಗೆ ವಾಸ ಮಾಡುತ್ತಿರುವವರೇ, ನಮ್ಮ ಸಂಗಡ ವಾಸವಾಗಿರುವವರನ್ನು பயப்படக்கூடாது. ನಾವು ಅದಕ್ಕೆಲ್ಲ ಭಯಪಡಬಾರದು, அழக்கூடாது. ಅಳಬಾರದು. நான் அழல. ஏசப்பட்டாங்க. நல்லா வச்சிருக்கிறீங்க. ಕರ್ತನೇ, ನನ್ನನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದೀರಲ್ಲ, ಆರೋಗ್ಯವಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದೀರಲ್ಲ. வண்டியில போகுது. ಗಾಡಿಯಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ இந்த வண்டி கொடுத்தீங்க, எப்படி நான் வண்டியில போயிருக்கிறேன். ಈ ಗಾಡಿಯನ್ನು ಕೊಟ್ರಲ್ಲ, ನಾನು ಎಷ್ಟೋ ದಿನ ಗಾಡಿಯಲ್ಲೇ ಹೋಗಿದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಲ್ಲೋಣ. சோதனை உங்களுக்கு வராது. ಶೋಧನೆ ನಿಮಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. இப்போ நம்ம ஜெபிக்க போறோம். ಈಗ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ